நீர் இன்றி அமையாது உலகு. கிறிஸ்தவ சரித்திரம் பைபிள் எழுதிருக்குங்கிற கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு புது தகவல் கிடைத்திருக்கு. நோவா, நாகன் என்ற பெயர் பெற்ற ஒரு தமிழர், அவர் குமரி கண்டத்தினுடைய ஜலப்பிரளய பேரழிவுக்காக அவர் மேல் நோக்கி மேலை நாடுகளுக்கு சென்று அவருடைய, ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எங்கேருந்து, ஆபிரகாம் அவருடைய ஊர் என்ன தெரியுமில்ல, ஊர் தான் துறையூர், பெரம்பலூர், எறையூர். இந்த ஊர்னு வருது நம்ம கல்ச்சர். அது எப்படி பாபிலோனில் இது மேசிடோனியாவில் ஊர்னு ஒரு பேர் இருக்கும். ஆபிரகாம் தமிழர்களுடைய, இன்னும் சொல்லப்போனால் அந்த நோவாவினுடைய 3 பேர் இருக்காங்க, சாம், காம், யாப்பேத். அந்த யாப்பேத்தினுடைய பேரப்பிள்ளைகளுடைய அடுத்த வாரிசு இந்த ஆபிரகாம். ஆச்சரிய, தமிழன் உலகம் முழுவதும் அவன் பரவி இருக்கிறான். அதில் நம்ம சொல்கிறதுக்கு எந்த, ஆகவே நீர் இன்றி அமையாத உலகம் என்று சொல்லும்போது